பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே ஆமென். அன்பானவர்களே, இந்த காணொலி காட்சியின் வழியாக உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சந்திப்பதற்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய அன்பு பேராயர்களுக்கும் எச்சிபுத்தூர் குருசேகரத்தின் செயலர் பொருள் செயலர் குழுவினருக்கும் ஊழியர்களுக்கும் முப்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த காணொலி காட்சியை எடுப்பதற்கு ஒத்தாசை செய்த ஒரு நபர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆராதனையின் துவக்க தினத்தை நம்முடைய செயலர் திரு ஜீவனையா அவர்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் பாடுவேன் தேவாயென்று நான் பாடுவேன் இன்னாவரை என் வாழ்விலே இன்னாவரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே நான் பாடுவேன் தேவாயென்று நான் பாடுவேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கடந்த 2 மாதங்களாய் ஆண்டவரே உடைய ஆண்டவர் வார்த்தைப்படியே தகப்பனே பயங்கரமான ஆண்டவரே இந்த புறாவன நிமித்தமாக உலகத்திலே முழுவதுமாய் அசைத்துக் கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட ஆண்டவரே தொற்று நோயை கண்டு நீக்கும்படியா கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும்படியா வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை உண்மை ஆண்டவரே. அப்படியா தகப்பனே, இந்த நாளின் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளை நடுவரும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது கூட ஆண்டவரே எங்களுக்கு புதிதாக ஆண்டவரை திருப்பணி ஆக்கி வந்திருக்கிற திரு டி இப்ராஹிம் ஐயா அவருடைய கர்த்தனால் அர்ப்பணிக்கிறோம். எச்சிபுத்தூர் குருசேகரத்திலே என்று துவங்க இருக்கிற அந்த யூடியூபின் மூலமே ஆண்டவரே விடுக்கிறோம். இதை பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே எச்சிபுத்தூர் குருசேகரம் முழுவதுமே ஆண்டவரே மகிழ்ச்சி அடையே கர்த்தர் கிருபைக்காக தகப்பனே நீ சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே இந்த நோய் நிமித்தமாய் நீர் எங்களோடு இருக்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமாய் தாரும் ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவரை தூக்குமல் விடுபடுத்தமாய் கத்த நீர் காத்துக் கொள்ளும்படியாக அன்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இங்கே நாம் கேட்ட செய்தி ஆண்டவரே நாளை முதல் தொழுகை ஆலயங்கள் நடத்தலாம் என்று சொல்லி நான் வரும்போது செய்தி கேட்டேன் ஆண்டவரே. உண்மையிலேயே எங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவரே. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயம் திறக்கப்பட உண்மை வழிபட ஆராதிக்க கர்த்தர் தெரிவித்தார். தூய பேதராலயம் எச்சிபுத்தூர் குருசேகரத்தை சார்ந்த பாடல் குழுவினர் இப்போது சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நமக்காக பாட இருக்கின்றார்கள். Thank you.
இப்பொழுது இந்த ஆராதனை முறைமையை நம்முடைய தூய பேருந்தாளரின் ஊழியர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நடத்துவதை கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் வீடுகளிலே நின்றவராக நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டவழின நாள். இதிலே கனி கூர்ந்து மகிழ் கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு எண்ணங்கள் இல்லை. அவர் ஒளியிருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகின்ற ஊழியக்காரர்களே பாக்கியவான்கள். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். மெய்யாகவே அவர் பிடிகளை தாங்கிக் கொண்டார். நாம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ ஒரு கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீ பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனையை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவறிக்கை நமக்கு பாவங்களை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீக்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனியும் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கடவுள் ராட்சியம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரை நாம் இருக்கிறார். நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படிவிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நம்முடைய பாவரிக்கை ஜபத்திலே முதலாவது பாவரிக்கை ஜபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் ஏற்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதா, அபிமானங்களை போல நாம் எங்கள்
இந்த நாளுக்கான முதல் திருமுறை பாடமாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை உள்ள திருமறை பகுதிகளை நம்முடைய ஊழியரும் செயல பொருளுமான திரு ஸ்டான்லி ஆண்டர்சன் வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பாடமாக பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது கடிதம் 13வது அத்தியாயம் வார்த்தைகள் 11 துவங்கி 16 முடிய வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13வது அத்தியாயம் வார்த்தைகள் 11 துவங்கி கடைசி முடிய. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தங்களோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். மத்திய 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வரை உள்ள பகுதிகளை கசராஜ் ஊழியர் திரு ராமசாமி ஐயாவை படித்து கேட்கிறது. கேட்போம். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 20 முடிய. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் என்பதே. ஆமேன். திருமாத்தை தியானிக்கும் வேளையில் உம்மையே கண்டிட, உம் சத்தம் கேட்டிட, என்றும் உம்மிடம் தஞ்சமே. அன்பானவர்களே, பெந்தெகோஸ்தே திருநாள் முடிந்து முதல் வாரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஆனால் தூய ஆவியார் திருச்சபைக்கு அருளப்பட்டிருக்கின்றார். தூய ஆவியாரின் வழியாக நீங்களும் நானும் கடவுளுடைய வல்லமைகளையும் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படியானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்கள் மூவரும் ஒரே கடவுளா அல்லது வெவ்வேறு கடவுள்களா? எப்படி நம்முடைய நம்பிக்கை அமைகின்றது? பொதுவாக நம்முடைய இந்து சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது 33 கோடி தேவர்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு தொழிலும் உண்டு. ஆனால் கிறிஸ்தவராகிய நமக்கோ பிதாவாகிய கடவுள் உலகத்தை படைத்தார், குமாரனாகிய கடவுள் நம்மை ரட்சித்தார், தூய ஆவியார் இன்றும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக இவர் மூவரும் தனித்தனி கடவுளாக அல்ல, மூவரும் ஒருவராகவும் அல்லது ஒன்றில் மூவராகவும் இருப்பதை நாம் உணர்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். இந்த விசுவாசமானது நம்முடைய விசுவாச பிரமாணத்திலும் வரும். விசுவாச பிரமாணம் இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக இருந்தாலும் சரி, மூன்றிலும் மூவருடைய குணாதிசயங்களையும் நாம் நம்புகிறோம் என்று நாம் போற்றுவோம். அப்படியானால் இந்த நம்பிக்கையை நாம் எப்படி நிலைத்திருக்க முடியும், அல்லது இந்த நம்பிக்கையை மற்றவர்கள் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? இது நம்முடைய தலைய கடமையாக நமக்கு விழுகின்றது. நம்முடைய ஆசீர்வாதம் திரிய ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியுடைய அருமையும் சந்தோஷம் சமாதானம் இன்னும் சதாகாலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய ஆசீர்வாதத்தில் திரிய கடவுளை முதன்மைப்படுத்தி அவருடைய பெயராலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றோம். எடுத்துக்காட்டாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். ஆக திரியேகம் என்பது திருச்சபை வரலாறு. திருச்சபை
2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 நாம் பார்க்க முடியும். திருச்சபை வரலாற்றில் திரியேகத்துவம் முதன்மைப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருந்து விண்ணுக்கு ஏறிய பிறகு, தூயாவில் அருளப்பட்ட பிறகு முதல் 3 நூற்றாண்டுகளில் கடவுளை குறித்த கோட்பாடுகள் பலவிதமாக திரிவு கொள்கைக்கு உட்பட்டது. பிதா முக்கியமா, குமாரன் முக்கியமா, பரிசுத்தாவியானவர் முக்கியமா? இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். தூய ஆவியாரை பற்றி அறியாத சீடர்கள் இருந்தார்கள். இவர்கள் யோவானுடைய சீடர்களாக இருந்தார்கள். அவர்கள் தூய ஆவியாரை பற்றி சொல்லிக் கொடுத்து பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஆக பிதாவானவர் இந்த உலகத்தை நேசித்தார், குமாரன் உலகத்தை ரட்சித்தார். இவர்களுக்கு பிறகு தூய ஆவியானவர் இன்றைக்கும் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கோட்பாடாக இந்த திருத்துவ கோட்பாடு உருவாக்கப்பட்டது. இந்த திருத்துவ கோட்பாட்டில் மூவரும் சமநிலையை அடைகிறார்கள். யாரும் இயன்றவர் அல்ல, தாழ்ந்தவர் அல்ல, யாரும் யாருக்கு சரத்தவர்களும் அல்ல. ஆக இவர்களை கொண்டு நீங்களும் நானும் பக்தியிலிருந்து வழுவதை பார்க்கிலும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதையே கடவுள் விரும்புகின்றார். திருச்சபை தலைவர்களும் இதைத்தான் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆக இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் இந்த திரியேக ஆசீர்வாதத்தில் வருகின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்களும் நானும் முழுமையாக அனுபவிக்க முடியும். அடுத்து திரியேக ஞானஸ்நானம். நம்முடைய ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மட்டும் தரப்படுவது இல்லை, தூய ஆவியானவர் பெயரால் மட்டும் தரப்படுவது இல்லை. மாறாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தாலே நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கின்றோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து 10க்கு எழும் பொழுது சொன்ன வார்த்தையை திருச்சபை இன்றை வரை நாம் கடைபிடித்து வருகின்றோம். ஆக நம்முடைய ஞானஸ்நானம் திரியேக ஞானஸ்நானம். ஆக பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஆக மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரிலே நான் ஞானஸ்நானம் பெற்று கடவுளுடைய பிள்ளையாய் மாறுகின்றேன். இன்னொரு ஞானஸ்நானத்தில் நடக்கின்ற ஒரு அற்புதம், நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறும் அன்று முதல் தூய ஆவியார் நமக்குள் வந்து விடுகிறார், நமக்குள் வந்து தங்கி விடுகிறார். இந்த தூய ஆவியார் ஆண்டவர் இயேசு கற்பித்த போதனைகளை நாம் கைக்கொள்ளும்படிக்கு நம்மை ஏவுகின்றார். நாம் பிதாவிடத்தில் இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஜெபத்துக்கான பதில் பிதாவிடத்திலிருந்து வருகின்றது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் ஞானஸ்நானத்தில் நம்மோடு கூட இணைகின்றார்கள். நாம் அவரோடு கூட இணைந்து கலந்து விடுகின்றோம். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். அடுத்து ஒரு வீடோ, ஆலயமோ அல்லது மங்கள நிகழ்வுகளோ இவைகள் நடக்கும் பொழுதும் திரியேக நாமத்தினாலேயே நாம் பிரதிஷ்டை செய்கின்றோம். ஆக பிரதிஷ்டையும் திரியேக நாமத்தில் மட்டுமே. ஏனென்றால் நம்முடைய துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் திரியேக கடவுளுக்கே நாம் அர்ப்பணிக்கின்றோம். பேராயர் அசத்தியா அவருடைய காலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மூவரு கடவுளுக்கே மாற்றி வைத்தார்கள் என்று ஒரு வரியை அவர் குறித்திருப்பார். ஆக மூன்றில் ஒன்றாகிய கடவுளுக்கே எல்லா துதிகரமையும் நேரிடுகின்றோம். இதே நாம் 2 கீர்த்தனை பாடல்களிலும் பார்க்க முடியும். ஒன்று சர்வ வல்லவ நமஸ்காரம். ஒவ்வொரு சரணங்களும் பிதாவுக்கும், குமாரனுக்கும், பரிசுத்தாவிக்கும் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து வேதமாணிக்கம் ஐயா எழுதும் ஒரு பாடல், ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகத்து அனவரதமும் தோற்றம். இந்த பாடலிலும் திரியேக கடவுளை வலியுறுத்தி சரணங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆக நம்முடைய பக்தர்கள், நம்முடைய வாழ்ந்தவர்கள் திரியேக கடவுளை அழகாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் எழுதிய பாடல்களின் வரிகளின் வழியாக கடவுளை குணாதிசயங்களை நமக்கு உணர்த்தினார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய அறிவை கொண்டு கடவுளை கூறுபடுகின்றோம். அதனால் பிதா என்னென்ன செய்வார், குமாரன் என்ன செய்வார், பரிசுத்தாவியார் என்ன செய்வார், எனக்கு இவர் மட்டும் போதும், அவர் வேண்டாம், இவர் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். அண்மையில் ஒரு பெந்தெகோஸ்தே நபரை சந்தித்தேன். அவர் உங்களுக்கு ஆவியாருடைய வரம் இருக்கிறதா என்று கேட்டார். அந்நிய பாஷை பேசும் வரம் எனக்கு இல்லை என்று பதில் சொன்னேன். ஆனால் ஆவியானவர் எனக்கு வாசமாய் இருக்கின்றார் என்று சொன்னேன். அதை அவரால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்நிய பாஷை வரம்தான் ஆவியானவருடைய அடையாளம் என்று சொல்கிறாரே தவிர ஆவியானவர் என்னுள்ளிருந்து கிறிஸ்தவ சாட்சிக்குள் வழிநடத்துகின்றார் என்ற உண்மையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் திருவதையை ஒரு பக்கமாக புரிந்து கொடுக்கிறாரே தவிர
புரிந்து கொள்ளவில்லை. யோவான் 3:14 தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சயம் அடைய வைத்து அவரை தந்தவர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக கடவுள் இந்த உலகத்தை நேசித்தார், தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டு இந்த உலகத்துக்கு வந்து எல்லா பாடல்களையும் பட்டார். அவர் போகும்பொழுது தேச்சன வாழ்நாளின் பசுத்த ஆவியானவரை நமக்காக விட்டு வைத்திருக்கின்றார். இந்த பசுத்த ஆவியானவர் இயேசுவின் வசனத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகின்றார். ஆக நாம் ஆண்டவருடைய வழியில் பிதாவிடத்தில் செல்வதற்கு தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மறுபடியும் சொல்லுகிறேன், பிதாவிடத்தில் செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கைக்கொள்வதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். இதில் மூவரும் பிரிந்து இல்லை. அப்படியாக நாம் அறிவின் வழியாக கடவுளை புரிந்து கொள்ளாமல் உள்ளத்தின் அன்பின் வழியாக நாம் புரிந்து கொள்வோம், ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக புரிந்து கொள்வோம். அப்போது நாம் நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். அன்பானவர்களே, திரியை கடவுளின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறோம். திரியை கடவுளின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றோம். திரியை கடவுளுக்கே நாம் ஆட்சியை செலுத்துகின்றோம். தொடர்ந்து நாம் நம்ம விசுவாசத்தில் வளர திரியை கடவுள் தானே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதிக்கிறோம் சுவாமி. திரியத்துவத்தின் கோட்பாட்டை இதனாலே எளிமையாக புரிந்து கொள்ள நீர் தந்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் மூவரும் ஒன்றாய் இருப்பது போல, ஒன்றாய் சேர்வது போல, நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்ற நாங்களும் ஒன்றாக இருந்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து வரும் கிறிஸ்தவ சாட்சியை மேம்படுத்தவும் நிரூபிக்கும் சாமி. நீரே கோட்பாட்டினால் ஏற்பட்ட பிரிவினைகளும் இதை காப்பாற்றியவர்கள் நாங்கள் புரிந்து கொண்டவற்றை விசுவாசித்து அதன்படி நடக்க உதவி செய்ய இயேசுவினுடைய வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகின்ற மாணவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமானால் அதை செயலருக்கோ பொருளருக்கோ ஊழியர்களுக்கோ நீங்கள் சொல்லும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அவருக்கு சேவை செய்ய இது ஒரு வாய்ப்பாக அமையும். தொடர்ந்து புதிதாக வந்தவர்கள் எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரை நாங்கள் செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. ஈச்சுக்குத்தூர் சேரத்தில் முதல் ஆராதனை இந்த காணொலி காட்சி வழியாக நடத்துவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் தருகின்றோம். அவர்களுக்காக உழைக்கின்ற அரசு பணியாளர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர், செவிலியர்கள், அமைப்பின் தலைவர், குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நீங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவர்கள் தீவிரம் குறைந்து எனவே இந்த உலகம் இயல்பு நிலைக்கு வர உதவிச்சு சாமி. இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் மணிபகை போகின்ற ஆசிரியர்களுக்காக கல்லூரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தான நிரப்பும் பலப்படுத்தும். ஆனால் இந்த தேர்வு காலங்களில் எவ்வொரு மாணவரும் நோய்வாய்ப்படாமல் சுகத்தோடு பலத்தோடு வாழ உதவி சாமி. இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் ஒன்றையும் மறந்து விடாமல் படித்தவற்றை மேற்கொண்டு எழுத உதவி சாமி. ஆண்டவரே, தேய்ச்சிக்குத்தூர் சேர்ந்து எங்கள் கையில் தந்திருக்கின்றீர். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த ஆலயத்தை கட்டவும் அனைத்திற்பனை ஆற்றவும் உதவி சாமி. எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒவ்வொரு விசுவாசத்திற்கும் ஒப்புக்கொடுக்கின்றோம். நீரே வழிநடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் திருச்சபையாராய் உங்களுடைய பிள்ளைகளாய் உதவி செய்ய நீரை உதவி செய்யும். பலப்படுத்தும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோட சாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆசை சொல்லுவோம் மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையின் முடிவு பாடலாக இந்த உயிருள்ள நாட்களில் சரணத்தை நாம் பாடுவோம்.